செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயது காதினிலே. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற நம் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் மட்டுமல்ல, தமிழருக்கென்று இருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை உங்கள் முன்னால் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். தை 1ஆம் தேதி ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருநாள். அந்த திருநாளுக்கேற்ற ஒரு தலைப்பு, அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் உறவினர்களா நண்பர்களா? அது என்ன அன்பும் பாசமும்? அன்பு வேற பாசம் வேறையா? வித்தியாசம் இருக்கு. அவர் ரொம்ப அன்பானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பார்த்தா ஏதோ கஷ்டப்படுறவங்களை பார்த்தா இறக்கப்படுவார். ரொம்ப கஷ்டப்படுறானப்பா, ரொம்ப கஷ்டப்படுறேன், வேதனையாக தான் இருக்கு, அப்போ நான் வரட்டா, இந்த மாதிரி ஆள். இதெல்லாம் அன்பானவங்க. வேதனைப்படுறத நிறுத்திடுறது. அந்த வேதனைப்படுறவனுக்கு வேண்டியதை செய்கிறான் பார், அவன் தான் பாசக்காரன். அதனால தான் கிராமத்தில் சொல்லுவாங்க, அவன் அன்பானவன் மட்டும் இல்லை பாசக்கார பய. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அந்த செயலை செய்பவன் தான் பாசக்காரன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பாவை கூப்பிட்டு 10 தடவை ஒரு மகன் முத்தம் கொடுக்குறான்னா ஏதோ அடி போடுறான்னு அர்த்தம். எங்கள் அப்பா மாதிரி ஒரு மனுஷனை உலகத்தில் பார்க்கவே முடியாதுன்னா அவங்க அப்பா முதல் முத்தத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த பக்கம் 2வது தடவை முத்தம் கொடுப்பேன், ஒரு டைப்பாக கொடுக்குறான்னு 3வது தடவை கொடுப்பேன். அப்புறம் தான் கேட்பேன், பொங்கலுக்கு பயலெல்லாம் சேர்ந்துப்பா கொடைக்கானல் போகிறோம்ப்பா. சரித்தான், 3 தடவை முத்தம் கொடுக்கும்போதே நான் சந்தேகப்பட்டேன்டா, உங்கள் அம்மா தான் இப்படி காரியம் சாதிக்குதுன்னா நீயே அதே மாதிரியா இருக்கியாடா அப்படின்னா. அது மாதிரி ஒரு அப்பாவுக்கு அவன் முத்தம் கொடுக்கறது ஒரு காரணத்தோடு கொடுத்தான்னா அது வந்து அன்பு. ஆனால் அந்த அப்பா மேலே, அந்த அப்பா வந்து காலில் அடிபட்டு ஒரு டிவியில் வர்றப்ப அந்த பெருவரில் ரத்தத்தோடு வந்து இறங்குறாரு. எப்பா என்னப்பா ஏப்பா அப்படின்ட்டு ஓடி போய் அந்த துணி எடுத்து சுற்றி டிஞ்சர் எடுத்து ஓடி, பா ஒரு நிமிஷம் வாங்க ஒரு டிடி போட்டு வரலாம், உட்காரு பின்னாடி 2 வீலரில் உட்காரு, எங்கே தான் போய் மோதிட்டு வருவியாப்பா, உனக்குன்னே வந்து சேர்றாங்க, உட்காருப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் ஒரு ஊசியை போட்டு கொண்டு வர்றான் பாருங்க. அதுக்கு பேர் தான் பாசம். அதை விட்டுவிட்டு அந்த காயத்தை பார்த்துட்டு மோதிட்டியா, காலையில் என்னை திட்டிட்டு போனீல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்யா அப்படின்னாருன்னா அவங்க அப்பா யோசிப்பார், இப்படி ஒரு பிள்ளைய பெக்காமையாக இருந்திருக்கலாம்டா அப்படின்ட்டு. காரணம், உறவு என்பது நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நம்மளை விட்டுட்டு போகாது. இன்னைக்கு குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் ஆகிப்போச்சுன்னா, ஒரு காலத்தில் இருந்த விரிந்து பறந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு சுருங்கி போச்சு. அதே மாதிரி 2 பொம்பளை பிள்ளைய இருக்க வீடு இருக்கு பாருங்க, அது பெரிய அவனை பார்க்குறவன்லாம் இறக்கப்படுவான். 2 பொண்ணா சிரமந்தான் அப்படிமா. அதுகளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ், இங்கே ஒரு கம்மல், அப்புறம் அதுக்கு மேட்சாக ஒன்று, அப்புறம் நெக்லஸ், அது இது, அதில் கூட பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது ஒன்று வாங்கிடுவான் அந்த அவன் பொம்பளை பிள்ளைக்கு, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த அக்கா அழகாக போட்டுருந்துச்சு சுடிதாரு, ரொம்ப சீப்பான், எவ்வளவு 3450 ரூபா அப்படின்ட்டு. அவ்வளோதான். அவங்க அப்பன் தலையில் ஒரு கம்பளிக்கு போல 2 கம்பளியை போட்டு உட்காந்துருவார். இப்படி இருந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு அப்படியே சுருங்கிருச்சு. 2 பையன் 2 பொண்ணு, 1 பொண்ணு 1 பையன்.
இப்போ அதுவும் இல்லை, ஒரே பையங்க. அப்படியா? அவன் படுற பாடு இருக்கு பாருங்க. அந்த ஒரு பய அவனை ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு பய தான். ஒரு பிள்ளை கருவேப்பிலை கொத்தாட்டம் பெற்று வச்சுருக்கேன். அவன் என்ன பண்ணாலும் ஏற்றுக்கிடுவாங்க வீட்டில். நைட்டு 12 மணிக்கு வருவேன். என்ன 12 மணிக்கு? நாளையிலேருந்து 1 மணிக்கு வருவேன். இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா அவன் ஒரு ஆள் தான், அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பொம்பளை பிள்ளைன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு தான் அவ்வளவும் செலவு பண்ணி ஆகணும். இப்படி சுருங்கிருச்சு குடும்பம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் உறவுகள். அதில் அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் உறவினர்களா நண்பர்களா பேச வந்திருக்காங்க. அதில் அன்புக்கும் பாசத்துக்கும் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் திடீர்னு நைட்டு 12 மணிக்கு கத்துறான், எப்பா 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 அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு நெஞ்சு வலி. உடனே பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி போய் ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனான். இது அன்பு. ஆனால் திடீர்னு 1:30 மணிக்கு ஃபோன் வருது, ஓ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுது. அவன் ஓ பாசிட்டிவ், உடனே வர முடியுமா? இந்த வர்றேன் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அவசர அவசரமாக சட்டையை போட்டுக்கிட்டு யாருக்கு தேவைப்படுது, அவன் என்ன ஜாதி, அவன் என்ன மதம், எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கான், அவன் காசு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, நம்மளை பாராட்டுவானா பாராட்ட மாட்டானா, எதையுமே எதிர்பார்க்காம சட்டையை போட்டுக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறான். பார்த்தீங்களா? அதுதான் பாசம். உலகத்தின் மீது பாசமாக இருப்பவர்கள் எதையும் எதிர்பார்க்காம செய்வாங்க. இதுக்கு மிஞ்சியது எதுன்னா, ஒரிசாவில் பூகம்பத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாம் வசூல் பண்ணி தன்னுடைய 2 மாத சம்பளத்தையும் சேர்த்து மணி ஆர்டர் பண்ணுறான் பாருங்க. யாருன்னே தெரியாதவங்களுக்காக உதவி செய்கிறான் பாருங்க. அது பாசத்தையும் கடந்தது. அருமையான தலைப்பு, ரொம்ப அருமையாக ரசித்து கேட்டுட்ருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கு. காரணம், ஒவ்வொரு தமிழர்களுடைய விழாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தை வரவேற்கிறதுக்கு இந்திர விழான்னு ஒரு விழா கொண்டாடியிருக்கேன். வெள்ளத்தை வரவேற்கிறதுக்கு ஆடி 18ஆம் பெருக்கு, குளிர்காலத்தை வரவேற்கிறதுக்கு கார்த்திகை விழா. அதே மாதிரி உழைப்பின் பயனை பெறுவதற்கு, உழைப்பின் பயனை அனுபவிப்பதற்கு தமிழன் கொண்டாடி வரும் ஒரே விழா தமிழர் திருநாளாம் தமிழ் புத்தாண்டு. இந்த தை முதல் தேதி தான். ஏன் இதை தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ தானே ஜனவரி 1ஆம் தேதி ஒரு புத்தாண்டு கொண்டாடினோம்ல, ஹாப்பி நியூ இயர், அது ஆங்கில புத்தாண்டு. ஆனால் இது தமிழ் புத்தாண்டுன்னு ஏன் சொல்கிறோங்கிற காரணத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். காரணம், நம்ம வாழ்க்கையே காலையில் எப்போ தொடங்குது, நாள் தொடங்குறது எப்போன்னா காலைல 6 மணிக்கு தான். ஆனால் இங்கிலீஷ்காரனுக்கு 12 மணிக்கெலாம் தொடங்கிடும். தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி எப்போ மாறும்னா 12/1க்கு 12ஆம் தேதி வந்துடும். ஆனால் அந்த நேரத்தில் யாராவது எந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போகிறோமா? 12ஆம் தேதி ஆயிடுச்சு, 12:05க்கு கிளம்புடா ஆஃபீஸுக்கு அப்படின்னா பேய் பிடிச்சி அலைகிறாங்கடா, 12 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறாங்கன்னு. ஒரு நாள் உருவாகிறதே கதிரவன் உதயத்தை வைத்துத்தான் தமிழன் வாழ்ந்திருக்கான். சூரியன் உதிச்சிருச்சு, இன்னைக்கு இந்த நாள் தொடங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம். ஒரு நாளின் தொடக்கத்தை நமக்கு அறிவிப்பதே சூரியன் தான். அதே மாதிரி ஒரு வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிறு. ஞாயிறு என்றால் சூரியன் என்று பொருள். அதனால் வாரத்தினுடைய தொடக்கமும் சூரியனை வைத்து தான் தொடங்குது. மாதம் எப்படி கணக்கிடப்படுதுன்னா அமாவாசை பௌர்ணமி, 15 நாள் அமாவாசை, 15 நாள் பௌர்ணமி. அதுவும் சூரியனை வைத்துத்தான் மாதமும் கணக்கிடப்படுகிறது, நாளும் வாரமும் மாதமும். அதே மாதிரி வருடம் எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு சொன்னால், தட்சநாயனத்திலிருந்து உத்தராயணம். தட்சநாயனம்னா தெற்கிலிருந்து சூரியன் வடக்கே புறப்படுகின்ற நாள். அதில் தெற்கிலிருந்து புறப்படுகின்ற அந்த நாள் தான் தை 1. அப்போ சூரியன் தெற்கிலிருந்து புறப்பட்டு வடக்கு நோக்கி செல்கின்ற அந்த நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டு. அதுதான் உலகத்தில் தமிழனுக்கு புத்தாண்டு. அதனால் ஞாயிறு சூரியனை வைத்து நாள், வாரம், மாதம், வருடம் அனைத்தும் கணக்கிட்டு வாழ்ந்தவன் தமிழன். அதனால தான் தை 1ஆம் தேதி தமிழனுக்கு புத்தாண்டு. இனிமேல் தை 1ஆம் தேதி தான் நம்ம எல்லாரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதன் மூலம் நாம் தமிழர்கள் என்பதை நம்ம நிரூபிச்சு காட்டணும். உலகத்தில் அன்பு பாசங்கிறது எந்த இடத்துல அப்படின்னா 3 முக்கியமான ஆளுகளை நம்ம நேசிக்கணும். ஒன்று குழந்தைகள், இன்னொன்று முதியவர்கள், இன்னொன்று மாற்றுத்திறனாளிகள். இந்த 3 பேரும் தெய்வத்துக்கு சமமானவர்கள். குழந்தை எங்கேயாவது தப்பு பண்ணிட்டா நம்ம டக்குன்னு ஓங்கி அறைய மாட்டான். ஒரு மாற்றுத்திறனாளி ஏதாவது சண்டை வந்துட்டான்னா அவனை அடிக்கிறதுக்கு யோசிப்போம்.
ஒரு மாற்றுத்திறனாளி பஸ்ஸில் தகராறு பண்ணுறாரு. இன்னையா இன்னையா அப்படின்னு ஓங்கினவன், ஏங்க உட்காருங்க, நீங்கள் எவ்வளோ இடம் வேணாலும் எடுத்துக்கிறீங்க. காரணம், ஒரு மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு மதிப்பு, அவங்க தெய்வத்திற்கு சமமானவர்கள். அதே மாதிரி முதியவர்கள். முதுமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அதை பார்த்து லந்து பண்ணுறது மாதிரி ஒரு மோசமான விஷயம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால தான் முதுமை வீட்டில் இருந்தால், அந்த முதுமை வீட்டில் இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு பெருமை தானே ஒழிய அந்த நாட்டுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் கொடை அது. அதனால தான் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் உறவினர்களை, அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் அவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு நான் சொல்லி, அருமையாக பேசுகிறதுக்கு 4 பேர் தயாராக இருக்கிறார்கள். அற்புதமான கலைஞர் தொலைக்காட்சியினுடைய கோடான கோடி ரசிக பெருமக்கள் இந்த நல்ல தமிழர் திருநாள், புத்தாண்டு திருநாள் அன்று ஆவலோடு இந்த தொலைக்காட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சிக்கு மத்தியில் அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் உறவினர்களா நண்பர்களா என்ற அணியில் உறவினர்களே என்ற அணியை துவக்கி வைத்து புதுகை கவிஞர் முத்து நிலவன் தனது கருத்துக்களை வழங்க மேடைக்கு வருகிறார்.